வணக்கம் தோழர். வணக்கம். இயற்கை விவசாயி மதிப்பிற்குரிய இரணின வரைகளை நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் வணக்கம் தோழர். வணக்கம். நீங்க இயற்கை விவசாயம் எத்தனை ஆண்டு காலமாக நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இயற்கை விவசாயம் ஒரு 4 ஆண்டுகளா செய்யறோம். அடுத்தது இயற்கை விவசாயத்தை செய்ய வலியுறுத்தி பல்வேறு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு வழிகாட்டுதல் இதை செஞ்சிட்டு இருக்கிறோம். இயற்கை விவசாயம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தேவையான விவசாயமா இருக்குது. இன்னைக்கு பசுமை புரட்சி காலத்துலதான் நம்ம ரசாயனத்துக்கு வேகமா விவசாயிகள் மாறினாங்க. பசுமை புரட்சி அன்றைய அரசாங்கம் எடுத்துட்டு வந்ததுக்கு அடிப்படையான காரணம் 68ல மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டது, விளைச்சல் குறைவா இருந்தது, மக்கள்கிட்ட பஞ்சம் உருவானது. அப்ப உணவு பொருள் தட்டுப்பாடு ஏற்படும் போது வேகமா விளைச்சலை உருவாக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் அரசாங்கங்கள் எடுத்துட்டு வந்தது. அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு என்னவா இருக்குன்னா, மண் இன்னைக்கு மலடா போய் உற்பத்தி செலவு அதிகரிச்சுட்டே போகுது. இன்னைக்கு உரக்கம்பெனிகள் மிகப்பெரிய மாஃபியா மாதிரி இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு உரத்தை தயாரிச்சு விவசாயிகளுக்கு இதை போட்டா நல்லா இருக்கும், அதை போட்டா நல்லா இருக்கும், அப்படி வரும், பூச்சி இப்படி வரும், அடி உரம் இது, மேல் உரம் இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு விவசாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஏக்கர் விவசாயம் செஞ்சு அறுவடை பண்ற வரைக்கும், அதாவது நடவு நட்டு அறுவடை பண்ற வரைக்கும் மேல் உரம் அடி உரம்னு சொல்லிட்டு 8000 இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க. இது எல்லாமே என்னன்னா நமக்கான விஷம். பூச்சியை அழிக்கிறதுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, அது ரைட்டு, சரி. ஆனா அந்த பூச்சி மருந்து என்ன பூச்சியையும் கொல்லுது. அந்த நச்சு மருந்த காய்களாகவோ பூக்களாகவோ நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப நாமும் அந்த விஷத்தை சாப்பிட்றோம். கொஞ்சம் கொஞ்சமா கொல்லக்கூடிய விஷத்தை நாமளே உற்பத்தி பண்ணி நாமளே சாப்பிடக்கூடிய சூழல் சமூகத்துல இருக்கு. இதை மாத்தினதுனால பல நோய்கள் வருது. நிறைய நீங்க பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்ங்கிறது கேள்விப்படாத அளவுல இருக்குது. புற்றுநோய் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வருது. பல்வேறு புற்று இன்னைக்கு உருவாகிறதுக்கு உணவு முறை தான் காரணமா இருக்கு. ஆகவே இந்த உணவு முறை மாறணும். இயற்கையில உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளை மக்கள் சாப்பிடணும். அதன் மூலம் வளமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்துல விவசாயிகள்கிட்ட இயற்கை விவசாயத்தை மீதான ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறோம். அதுபோல இயற்கையில உரங்களை தயாரிக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குற வேலைகளையும் நாங்க செஞ்சுட்டு வரோம். இப்ப புதிதா என்னென்ன எது சம்பந்தமா என்னென்ன கண்ணுகளை என்னென்ன விதைகளை இப்ப நம்ம பகுதிகளுக்கு என்னென்ன விதைகள் ஏற்ற விதையா இருக்குன்னு நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போறீங்க? நாட்டு ரகங்கள் தான் ஒரு ஆரோக்கியமான விதையா நம்ம கருதுறோம். எல்லா வகையான நாட்டு ரகங்களையும் நம்ம மீட்டெடுக்கணும். அதுபோல மரபு நெல் வகைகளையும் நம்ம மீட்டெடுக்கணும். அதை விவசாயம் செய்யணும். அதுல உற்பத்தியை பெருக்கணும். இப்ப விவசாயிகள் ஏன் ரசாயனத்துக்கு போறாங்கன்னா, இயற்கையில விவசாயம் செஞ்சா உற்பத்தி அதிகமா கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. உண்மையிலேயே இயற்கை உரங்களை தயாரிக்க ஒவ்வொரு விவசாயியும் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வெற்றிகரமா உற்பத்தியையும் அதிகமாக்க முடியும், உற்பத்தி செலவையும் குறைக்க முடியும். அப்போ அதை நோக்கி நாங்க விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்கிட்டு வரோம். சரிங்க. இந்த விவசாயம் இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்டது சில விஷயம் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பருவநிலை மாற்றத்தினால ஏற்படும் பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிக்க வருதுனாங்க. இது இயற்கை விவசாயத்துக்கு பாதிப்பு வருமா? கண்டிப்பாங்க. இப்ப உலகம் ஒரு பெரிய அச்சுறுத்தலை நோக்கி இயங்கிட்டு இருக்கு. எல்னினோன்னு சொல்றாங்க, காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், இதெல்லாம் ஒன்னோடு பின்னி பிணைந்த விஷயங்களா இருக்கு. அண்டார்டிகா பனிமலை உருகிறது, ஆர்டிக் பனிமலை உருகிறது, இதெல்லாம் பூமிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. என்னன்னா, நாம வேளாண்மையில ரசாயனத்தை பயன்படுத்துறது மூலமும் இன்னைக்கு பசுமை குடில் வாயுக்களுடைய அளவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. பசுமை குடில் வாயுக்கள் அதிகரிக்கிறதுனால சூரிய கதிர்கள் பூமியில விழுந்து மீண்டும் வெளியேற முடியாம
அந்த பசுமை குடிகள் வாயுக்கள் வந்து தடுக்கப்பட்டு இந்த புவி வெப்பமயமாதல் நடக்குது. இந்த புவி வெப்பமயமாதல் நடக்கிறதுனாலதான் அண்டார்டிகா பனிமலை உருகிறது, கடல் மட்டம் உயர்றது, கடலோர உலகம் பூரா கடலோர பகுதிகள் எல்லாம் வந்து கடல் உள்வாங்குற நிகழ்ச்சி, நிலத்தை விழுங்குற நிகழ்ச்சி நாளுக்கு நாள் நடந்துகிட்டே இருக்கு. அதுல குறிப்பா தமிழ்நாடு வந்து இந்தியாவில முதன்மையான பகுதியா இருக்கு. 1076 கிலோமீட்டர் வந்து தமிழக கடலோர பகுதி. இந்த தமிழக கடலோர பகுதி கடந்த 30 ஆண்டுகள்ல பல ஆயிரம் ஏக்கரை வந்து விழுங்கிருக்கு கடல். இன்னும் 30 ஆண்டுகள்ல 40 ஆண்டுகள்ல விழுங்க போகுது. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பூம்புகாரை நீங்க எடுத்துக்கலாம். கண்ணகி சிலை, கடல் உள்ள இருந்த கண்ணகி சிலை இன்னைக்கு வந்து கடல்ல மூழ்கி இருக்கு. அந்த சிலைக்கு மாத்தா ஒரு சிலையை வந்து நம்ம கலைக்கூடத்திட்ட கொண்டு வந்து வச்சிருக்கோம். நான் சின்ன பிள்ளையில எல்லாம் வந்து கடல்ல கலைக்கூடத்துக்கும் அந்த கண்ணகி சிலைக்கும் தூரம் இருந்தது. இன்னைக்கு இல்ல. இதேதான் வந்து இன்னைக்கு தமிழகம் பூரா இருக்கு. இந்த அபாயத்திலிருந்து மீட்டெடுக்கணும்னா நாம வந்து மிகப்பெரிய அளவுல மரங்களை நடணும், நிலத்தடி நீரை மேம்படுத்தணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கணுங்கிற தேவை இன்னைக்கு இருக்கு. சரிங்க. இப்ப விவசாயத்துல வந்து இப்ப மாற்று இதான் நம்ம பக்கத்துல எல்லாம் லாபம் ஈட்டக்கூடிய பயிர்களா நீங்க வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த மாதிரியான பயிர்கள்? இப்ப நெல் விவசாயம் வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரோம். அதுல வந்து லாபமும் எடுக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கிறாங்க, மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய விவசாயிகளும் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் காலநிலை மாற்றம் முதன்மையான காரணமா இருக்கு. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மாதங்கள் பெய்யக்கூடிய மழை ஒரே நாள் இரவுல கொட்டி தீக்குது. அது போல கடுமையான வெப்பத்தை உருவாக்குது காலநிலை மாற்றத்தினால. இது ஒரு முதன்மையான காரணமா இருக்கு. பல்வேறு காரணங்களாலையும் விவசாயம் வந்து மரபு விவசாயமா நெல் உற்பத்திங்கிறது ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள இருக்கு. அதனால மாற்று வேளாண்மையை முன்னெடுக்கிற விஷயமா நாம வந்து முன்வைக்கிறது நறுமண பயிர்களை, மூலிகை பயிர்கள் எல்லாம் நம்ம முன்வைக்கிறோம். ஏன் அதை முன்வைக்கிறோம்னா ஒரு காலநிலை மாற்றத்தை தாங்கி எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கான விவசாயமா வெட்டிவேர் விவசாயம் இருக்கு. இப்ப வெட்டிவேர் விவசாயத்தை பொறுத்தளவுக்கு தமிழகத்துல கடலூர் மாவட்டம் முதன்மை மாவட்டமா இருக்கு. அது நிலத்துல ஒரு ஏக்கர் நிலத்துல 40,000 நாத்துக்களை நடவு செஞ்சு 12 மாசத்துல 1 லட்ச ரூபா, அதாவது 80,000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபா லாபம் எடுக்கக்கூடிய விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல செய்யறாங்க. அதுக்கடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்குது. அதுபோல இப்ப மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் கடலோர பகுதிகளில் நிலத்துல நடவு செஞ்சு விவசாயம் பண்ற விவசாயிகள் உருவாகிட்டு வராங்க. அப்புறம் குரோ பேக்லயும் செய்யறாங்க, பயிலையும் செய்யறாங்க. பயில செய்யக்கூடிய விவசாயிகளை பொறுத்த அளவுக்கு நாம என்ன சொல்ல வரோம்னா சவுடு மண், இருமண்ணா இருக்கக்கூடிய விவசாயிகள் தண்ணிட்டே இருக்கணும். விலைக்கு வாங்கக்கூடாது, மண்ணை விலைக்கு வாங்கக்கூடாது. அது போல வந்து தொழு உரத்தை வந்து தன்னிட்டே இருக்கணும். நேரடியாக விவசாயம் செய்யணும் அந்த விவசாயி, ஆட்களை வச்சு செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு லாபகரமா குரோ பேக்ல இருக்கும். 1 லட்ச ரூபா மூலதனம் பண்றாங்கன்னா, முதலீடு பண்றாங்கன்னா அந்த முதலீடுக்கு 1 லட்ச ரூபா மேல கிடைக்கும். அதுவும் 12 மாசத்துல கிடைக்குது. இப்படி வெட்டிவேர் விவசாயத்தை நாங்க வந்து முன்வைக்கிறோம். அதுபோல மிளகு வந்து விவசாயம் வந்து லாபகரமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஏக்கர் நிலத்துல மிளகு நாத்துகளை நடவு செய்யணும்னா 800ல இருந்து 1000 நடவு செய்யலாம். அப்ப 800 நாத்துல வந்து ஒரு முறை முதலீடு செஞ்சு நடவு செஞ்சுட்டாங்கன்னா 2 ஆண்டுகள்ல இருந்து 3 ஆண்டுகள்ல இருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அது 3 தலைமுறை 4 தலைமுறை தொடர்ச்சியா காய்க்கும், வருஷம் காய்க்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் ரூபா வந்து ஒரு வருமானம் ஈட்டலாம் ஒரு ஏக்கர்ல மிளகுல. அப்போ அது ஒரு லாபகரமான விவசாயமா நம்ம இன்னைக்கு முன்வைக்கிறோம். அதுபோல தென்னந்தோப்புல கிராம்பு விவசாயம் பண்ணலாம். அதுபோல தென்னந்தோப்புல ஜாதிக்காயும் செய்யலாம். இது மாதிரி விவசாயிகள். அதுபோல பிரண்டை விவசாயம், மூலிகை பயிர்கள்ல வந்து பிரண்டையை வந்து நம்ம முன்னெடுக்கிறோம். இவ்வளவு மூலிகை பயிர்களை, நறுமண பயிர்களை விவசாயிகள் முன்னெடுத்தாங்கன்னா இதுக்கு உலக சந்தையும் பெரிய அளவுல இருக்குது. இன்னைக்கு வந்து மிளகுல பாத்தீங்கன்னா இந்தியா தான் தாயகமா இருந்திருக்கு. ஆனா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்றது மிளகுல வந்து 5வது இடத்துல உலகத்துல இந்தியா இருக்கு. வியட்நாம் முதல்ல இருக்கு. அந்த முதலிடத்தை இந்தியா பிடிக்கலாம். அதுக்கு வந்து தமிழகத்துல வந்து மிளகை வந்து அதிகமா விவசாயிகள் விவசாயம் செய்யணும்னு சொல்றோம். சரிங்க. இவ்வளவு விஷயம் இயற்கை விவசாயத்தை பத்தி நீங்க சொல்றீங்க. இது அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் தெரியாதா? ஏன் மக்கள் மத்தியில கொண்டு போக மாட்டேங்கிறாங்க? நீங்க ஒரு சாதாரண இயற்கை விவசாயத்துக்கு இவ்வளவு விஷயத்த உள்வாங்கிக்கிட்டு, இவ்வளவு ஒரு திறமை உள்வாங்கிக்கிட்டு இந்த மாவட்டத்துல நீங்க வந்து வெளியில தெரியாத அளவுக்கு இருக்கிறீங்க. இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல உள்ள
அரசு அதிகாரிகள் வந்து இந்த விஷயத்த இந்த மாவட்டம் ஃபுல்லா கொண்டு போலாமா? ஏன் அது கொண்டு போக மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம் இல்ல? இல்ல, அரசு என்பது என்னன்னா மக்களால் உருவாக்கப்படுறதுதான், மக்கள் சேர்ந்து செய்யறதுதான். ஆனா அரசாங்கம் வந்து அதை உத்து கவனிச்சு இதெல்லாம் முன்னெடுக்கணுங்கிற முடிவுக்கு வரணும். அதுக்கேற்ற அரசாங்கம் இதுவரையில் நான் அமையலன்னு தான் கருதுறேன். இப்ப புதுசா அமைஞ்சிருக்கக்கூடிய அரசாங்கம் கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கருதுறேன். அதனால அவர்கள்ட்ட நான் முன்வைக்கிறதாவும் இருக்கிறேன். அதை முன்வைக்கும் போது அரசு எடுத்துக்கிட்டுன்னா, இப்ப தமிழக அரசு வந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் முன்வைக்கிறேன். ஒண்ணு, தமிழக அரசு கடன் வாங்காம நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்யணும்னா, ஒண்ணு தமிழகத்தை முற்றிலும் இயற்கை விவசாயமா அறிவிக்கணும். சிக்கிம் மாரி இந்தியாவில ஒரு மாநிலம் இருக்குது. அங்க உற்பத்தி ஆகிற பொருளுக்கு உலகத்துல மிகப்பெரிய தேவையும் மார்க்கெட்டும் இருக்கு. அதுபோல இங்க இந்தியாவில விளையக்கூடிய மிளகுக்கு உலகத்துல எப்ப வேணாலும் வித்துக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, இயற்கையில தான் இங்க மிளகு உற்பத்தி ஆகுது. அதுபோல இங்க உற்பத்தி ஆகுற அனைத்தும் இயற்கையானதுன்னா, சர்வதேச சந்தையில தமிழகத்துல விளையக்கூடிய பொருள்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அதுல பெரிய பொருள் ஈட்டலாம். பனை பொருளாதாரத்துல பெரிய அளவுல பொருள் ஈட்டலாம். அதுபோல இங்க விளையக்கூடிய வாழை, கரும்பு, இது போல பருத்தி, நிறைய பொருள் சொல்லிக்கிட்டே போகலாம். இயற்கையில உற்பத்தி செய்யக்கூடிய நெல் வகைகள், இதுல இருந்தெல்லாம் நீங்க வந்து பெரிய அளவுல பொருள் ஈட்டலாம். அதுபோல நறுமண பொருள்களை வந்து பெரிய அளவுல நீங்க வளர்த்தெடுத்தாங்கன்னா அரசாங்கம், அதுலயும் பெரிய அளவுல பொருள் ஈட்டலாம். இது இந்த பதநீருக்கு, பதநீரை மட்டுமே பதப்படுத்தி உலக அளவுல சந்தைப்படுத்தினாங்கன்னா அதுல பெரிய அளவுல பொருள் ஈட்டலாம். ஏன்னா தமிழகத்துல 4 கோடி தென்னை மரங்களும் 4 கோடி பனை மரங்களும் இருக்கு. இந்தியாவிலேயே அதிக தென்னை மரங்களை கொண்ட மாநிலமா தமிழகத்தை சொல்லலாம். அந்த பொருளாதாரத்தை, பனை பொருளாதாரத்தை, தென்னை பொருளாதாரத்தை பெரிய அளவில் வளர்த்தெடுக்கலாம். அப்ப இயற்கை விவசாயமா அறிவிக்கணும் தமிழகத்தை. அறிவிச்சு இங்க விளையக்கூடிய பொருட்களை உலக சந்தைப்படுத்த விஷயமா மாத்தும் போது பெரிய அளவுல அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு வரும். அதை வந்து அரசாங்கங்கள் செய்ய முன்வரல. புதிய அரசாங்கம் ஒன்று உருவாகிருக்கு. இவங்கள்ட்ட நம்ம வந்து முன்வைக்க முயற்சி செய்யறோம். அதை எடுத்துக்கிட்டு அரசாங்கம் செஞ்சதுன்னா பெரிய அளவுல இந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயமா நடக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய கோரிக்கையில வந்து புதிய அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு தமிழகத்தை ஒரு இந்தியாவிலே ஒரு முன்மாதிரியான மாநிலமா மாத்துறதுக்கு தமிழக அரசு அவங்க வழிவகை செஞ்சு கொடுக்கணும்னு இந்த மரத்தடி பஞ்சாயத்து ஜன சார்பாக உங்களை பணியிட கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்க அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டிருக்க இயற்கை விவசாயி அண்ணன் அவர்களுக்கு இதோட மரத்தடி பஞ்சாயத்து சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.